யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் வந்து சேஃபாக இருக்குன்னு சொல்லணும். உள்ளூருக்கான பஸ் எல்லாம் ஓடிக்கொண்டான் இருக்கு. வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் மை சேனல். நான் தான் மிஸ்டர் சுமித். நான் இப்போ எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் நிற்கிறேன். இப்போ 4-5 நாளாக இலங்கையை பார்த்துருப்பீங்க. இயற்கை இனத்தால் நல்ல ஒரு அடி வாங்கி போயிருக்குது. இந்த இயற்கை இனத்தை மழை காற்று வெள்ளம் இதால் வந்து சரியான பொருளாதார பாதிப்புகள், ஆட்கள் நிறைய பேர் செத்துருக்கணும், நிறைய பொருள் சேதங்கள், அதை விட இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள். இப்படி இதை பார்க்கல ஒரு கவலையாக இருக்குது உண்மையிலேயே. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் வந்து சேஃபாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா வந்தால் யாழ்ப்பாணத்தில் வந்து வீடுகளுக்கு தண்ணி பூந்துருக்குது. அப்படி சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கே ஒழிய மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதாக வந்து யாழ்ப்பாணத்தில் இல்லை. வளமைக்கு வந்துட்டுதோ இல்லை அந்த முடங்கி போய் தான் இருக்குதா யாழ்ப்பாணம், இன்னும் எங்கெங்கே தண்ணிகள் எல்லாம் இருக்குது, அப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறீங்க. என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் ஐக்கனை தட்டிட்டு பாருங்கள். அவன் தொடர்ந்து போகிற வீடியோ வரும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். அதை விட உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தொடர்ந்து போகிற வீடியோக்கள் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வந்து இறக்க வலிக்கட்டுது. இனி இவ்வளோ காலம் மழையை பேசினாங்க, இனி வெயிலில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். போய் யாழ்ப்பாணம் டவுன் வளமையாக இயங்குதா இல்லை திரும்ப முடங்கி இருக்கா, பஸ்ஸுகள் ஓடுதா, என்ன சில விஷயங்கள் வந்து கால வேற இல்லாமல் வந்து மூடப்பட்டிருக்கு. அதாவது அந்த எக்ஸாம்ஸ் ஏஎல் எக்ஸாம் வந்து மூடப்பட்டிருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம். இனி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் எல்லாம் துவங்க போகுது. அதால் வந்து யாழ்ப்பாண நகரமே ஒரு புது பொலிவோடு இருக்குமென்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஐயா? ரைட், ஓகே, பாய். யாழ்ப்பாணம் வந்து சுறுசுறுப்போடு தான் இயங்கி கொண்டாங்க. பாருங்கள், பஸ் எல்லாம் ஓடுது. உள்ளூருக்கான பஸ் எல்லாம் ஓடிக்கொண்டான் இருக்குது. ஆனால் வெளியூருக்கான பஸ்ஸுகள் என்ன மாதிரின்னு தெரியலை. நான் தொடர்ந்து என்ன மாதிரி எந்த ரூட்டால் எந்த பஸ் போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் போயிட்டு. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியுது பாருங்கள், இந்த தடயமே தெரியலை. சூறாவளி, சுனாமி, காற்று, புயல் வந்தேண்டு அப்படி இயங்கி கொண்டிருக்குது எங்களை யாழ்ப்பாணம். 1000 நாள் கொடி கூட இன்னும் கட்டையில பாருங்க. தொடர்ந்து ஒரு பிரதான வீதி யாழ்ப்பாணத்தின். உள்ளூர் பஸ்ஸுகள் அனைத்துமே ஓடிக்கொண்டான் இருக்குது. வெளி மாவட்டங்களோட பஸ் தான் என்ன எல்லாமே தெரியலை. தொடர்ந்து பார்ப்போம். பாருங்க, நெஞ்சால அச்சுவெளி பஸ் எல்லாமே நிற்கிது. மாதகள் பஸ். 5 hours later. இதான் பார்த்தீங்கன்னா கல்லுண்டாய் வீதி. கல்லுண்டாய் வீதியில் சூரியன் மறைவில் தோட்டம் அப்படி இருந்து பாருங்கள். வயல்வெளிகள் எல்லாம் ஒரு பச்சை பசேலண்டு. இதுதானா புயல் வந்தது அப்படின்ற கேள்விக்குறி கேட்குற அளவுக்கு வந்து அந்த இயற்கை காட்சியில் பாருங்கள் இப்படி ஒரு அழகாக இருக்குன்னு. இதனோட தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இடங்களை வந்து நான் பார்க்க போகிறேன். பாருங்கள், வயல்வெளிகள் எல்லாம் கூட எவ்வளவு பச்சை பசேலென்று அழகான ஒரு தோட்டத்தோடு இருக்குது. இதை பார்க்கவே ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியான ஒரு நிலைமையில இருக்குது. ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் பார்க்க. இப்படியே இந்த பாதை பார்த்திங்கன்னா, இந்த வழித்திடல் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தை நோக்கி ஓட்டுமரம் மட்டும் போகும். இதில் புகைகளில் அதை பார்க்குற காட்சிகள் உண்மையிலேயே நல்ல ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கும். வயல்வெளி, கடல் அப்படியெல்லாம் சார்ந்திருக்கிறதால வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பிரகாசமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு மிக பிரதானமான வீதி ஸ்டான்லி ரோட். ஸ்டான்லி ரோட்டில் பார்த்திங்கன்னா வாகனங்கள் வந்து வளமையாக போகிற மாதிரியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில நிறுவனங்கள் தவிர கடைகளை தவிர மிச்சம் எல்லாமே திறந்திருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மழை வந்ததுக்கான இந்த சாத்தியக்கூறுமே இல்லை. இதோட யாழ் மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டங்களை பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு அதிகளவான பாதிப்பு ஏற்படக்கூடிய மாவட்டங்களும் இருக்குது. உண்மையிலேயே யாழ்ப்பாணம் பொறுத்த வரைக்கும் ஒரு கொடுத்து வச்சுருந்தான்னு சொல்லணும். பார்த்திங்கன்னாலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லா நிறுவனங்களும் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மக்கள் போக்குவரத்து எந்த பாதிப்பும் இல்லை. சேதங்கள் அதிக அளவில் பெருசாக ஒரு சேதங்களும் வராதபடியாக உண்மையிலேயே யாழ்ப்பாணம் ஒரு செழிப்போடு இருக்குது. இப்படியே தொடர்ந்து இது வந்து ஆஸ்திரேலிய பின்வீதி. இதில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் வந்து பார்த்திங்கன்னா திறந்திருக்கக்கூடிய கடையில் திறந்திருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் சோப்பு கொடி வந்து இன்னுமே கலட்டப்படையில். இது வந்து மாவீரர் நினைவு கட்டப்பட்ட இந்த கொடி வந்து இப்போ வரைக்குமே அவுக்கப்படாமல் இருக்குது. ஒரு பார்க்கலையே ஒரு சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய ஒரு நிகழ்வுக்காக கட்டப்படுங்க தமிழர்களுடைய நிகழ்வுக்காக கட்டப்பட்டது இன்னும் அவுக்கப்படாமல் இருக்கிறத வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதை விட இதுக்கு மேற்பட்ட காலங்களில் இப்படி கட்டி நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வை செய்கிறோன்றது நடக்காத விஷயமேனு பார்த்திங்கன்னா நிறைய அழுத்தங்கள் எங்களுக்கு வந்து. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியது இது ஒரு மிக பிரதான வீதி. இங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸுகள் வந்து ஓடுதா இல்லை என்ன மாதிரி என்றதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். அதில் போனாலும் தெரியும் நிறுத்தப்பட்டிருக்கும் பஸ்ஸுகள் எங்கெங்கே எப்படி என்ன எழுதியிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியில் மிக பெரிய ஒரு கட்டம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய பஸ் வந்து பார்த்திங்கன்னா பல பஸ்ஸுகள் வந்து உள்ளூர் பஸ்ஸுகள்லாம் இதில் நிறுத்தப்பட்டிருக்கும். இதில் ஒன்று சில பஸ்ஸுகள் பார்த்திங்கன்னா முல்லைத்தீவு போகக்கூடிய பஸ்ஸுகளும் நிறுத்தப்பட்டிருக்கும். மன்னாருக்கு போக வேண்டிய பஸ் நிறுத்தப்பட்டிருக்கும். அதோட குறிக்கட்டுவான போகக்கூடிய பஸ்ஸுகள் நிறுத்தப்பட்டிருக்கும். ஒரு சில பஸ்ஸுகள் பார்த்திங்கன்னா உள்ளூர் சேவைகள் அனைத்தும் ஓடுறதா தெரியுது. என்னென்னு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் எல்லாமே இருக்குது. குறிக்கட்டுவான் பஸ் நிற்குது பார்த்திங்கன்னா தெரியுது. மாதகள் பஸ் இப்படி உள்ளூர் பஸ்ஸுகள் எல்லாமே ஓடிக்கொண்டிருக்குது. இங்கே கொடிகாம பஸ் மாதகள் பஸ் இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லைனில் ப்ரைவேட் பஸ்ஸுகள் நிற்கக்கூடியதை நாங்கள் வளமையாக பார்க்கலாம். இதை மாதிரி வெளிமாவட்டங்களுடைய பஸ் வந்து என்ன மாதிரின்றதை பார்ப்போம். யாருங்கன்னா கொடியாம பஸ் நிற்கிது, கேர்னர் பஸ் நிற்கிது. அப்படி பல்வேறு பஸ் எல்லாமே நிற்கிறபடியால் உள்ளூர் சேவைகள் வந்து பாதிப்பு இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இடையூறு இல்லாமல் ஓடுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா பழக்கடையில் கூடிய கடைகள் எல்லாமே திறக்கப்பட்டிருக்குது. இந்த அதாவது வந்து புயல் வந்ததுக்கான இந்த அறிகுறியுமே காணலை. இப்படியே வந்து நாங்கள் போய் பேருந்து நிலையத்தில் போய் யாழ்ப்பாணத்து பேருந்துலேருந்து அரச பேருந்துகள் வந்து எங்கெங்கே எப்படி எந்த நேரத்துக்கு ஓடுது எந்த ரூட்டால் போகுதுன்றதை பற்றி தெரிஞ்சு கொள்வோமேன்னு பார்த்திங்கன்னா புத்தளம் ரோட் வந்து எல்லாம் இப்போ மூடப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த வெள்ளம் அதிக வெள்ளம் யாழ்ப்பாணம் டவுன் பார்த்திங்கன்னா சில பஸ்ஸுகளை பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா பஸ் வழியை வந்து பார்த்திங்கன்னா வெளிமாவட்ட பஸ் பெருசாக காணையில் வெளிமாவட்டத்துக்கான சில பஸ்ஸுகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கொழும்புக்கான பஸ் வந்து குருநாகல் போய்த்தான் கொழும்பு நோக்கி போகணும். புத்தளத்தாக ஒரு பஸ் ஒன்று போகிறதாக சொல்லியிருக்கணும். அது என்ன மாதிரின்றதை நான் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். யாழ்ப்பாணத்தில் போய் ஹெட் ஆஃபீஸில் கேட்டாலே சொல்லுவாங்க. உண்மையிலேயே கேட்டிருந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கான பஸ் வந்து கொழும்புக்கான பஸ் வந்து குருநாகலூடாக போகிறதாக சொல்லியிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா இப்போ 3 பஸ் வந்து தான் ஓடிக்கொண்டிருக்குது. இனி வரும் காலங்களில் வீதிகள் வந்து புறநமைப்பு முடிஞ்ச பிறகு வந்து அந்த பஸ்ஸுகள் வந்து தினமும் ஓடும் என்று சொல்லியிருக்கேன். பார்த்திங்கனால திருகோணமலை பஸ் ஒன்று நிற்கிது. திருகோணமலைக்கான பாதைகள் வந்து எதால் போகணும்னு பார்த்திங்கன்னா வளமையாக திருகோணமலைக்கான பஸ் வந்து திருகோணமலை போகாமல் போகும். மட்டக்களப்புக்கான பஸ். ஆனால் இந்த மட்டக்களப்புக்கான பஸ் வந்து இப்போ வந்து திருகோணமலை போய்த்தான் மட்டக்களப்பு போகுது. இப்போ பார்த்திங்கன்னா இனி கிறிஸ்மஸ் துவங்குற காலங்களில் யாழ்ப்பாணம் ஒரு அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பீஸா கார்டில் வந்து அந்த கிறிஸ்மஸுக்கான ஏற்பாடுகள் வந்து எல்லாம் செய்யப்பட்டிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரதான வீதி. நல்லூர் கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எவ்வளோ தண்ணி நிற்கும். இப்போ பார்த்தா சொட்டு தண்ணி உண்மையிலே பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னு கோயிலை பார்க்க ஒரு அழகாக இருக்குது. இந்த மாலை பொழுதில் உண்மையிலேயே எங்களுக்கு முருகப்பெருமான இந்த நல்லூர் கோயில் வந்து ஒரு கிடைக்கப்பட்ட வரம்னு சொல்லுவாங்க. உலக அளவில் வந்து ஃபேமஸான ஒரு கோயில். பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக தான் வெள்ளமாக நிற்கிது ஒழிய அதிகளவான வெள்ளங்கள் எதுவுமே இல்லை. நல்லூர் கோயில் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக அடியார்கள் வந்து கும்பிட்டு போய் கொண்டிருக்கணும். பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது ஒரு 2 நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வெள்ளம் வந்திருக்கும். அந்த வெள்ளங்கள் எல்லாம் ஓடி இப்போ ஒரு முருகன் கோயில் வந்து ஒரு அழகான ஒரு பிரகாசிப்போடு இருக்குது. பாருங்கள் அப்படி இருக்குது உண்மையிலே.
இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை நினைவேந்தல். இந்தியாவில் வந்து எங்கள் மாயிரம் நாள் அனுஷ்ட படிக்கிற இடம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ காற்று மலையால் நாட்டிச்சு இடம் வந்து சிதைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே பார்க்கவே ஒரு கவலையாக இருக்குன்னு. இதுதான் பார்த்திங்கன்னா நல்லூர் இருக்கக்கூடிய அரசடி கிட்ட இருக்கிற ஒரு வீதி உண்டு. இந்த வீதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளம் நிற்கக்கூடிய பார்க்க முடியாது இருக்கும். அரசியல் இருக்கக்கூடிய ஒரு சில வீடுகளுக்கு வந்து வெள்ளம் புகுந்ததாக சொல்லினோம். இப்போதைக்கு இந்த வெள்ளம் எல்லாம் ஓடி ஓரளவுக்கு நம்முடைய நிலைமை வந்து திரும்பவும் வந்திருக்கிறவங்க எனக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். உண்மையிலேயே இந்த வெள்ளம் வந்து முழுக்களும் ஓடிமா இருந்தால் இந்த வெள்ளம் வந்து நுழம்பு பெருகி இன்றைய நோய்கள் பரவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் ஓடிட்டுமா இருந்தால் ஓரளவுக்கு எங்களுடைய யாழ்ப்பாணம் மீண்டும் திரும்ப கட்டியெழுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். பிரச்சனை